டைமே இல்லை, வீட்டில் தான் இருக்கா, நம்ம பார்க்கவே இல்லை. அவங்களே இன்னைக்கு மேலே வந்து ஒரு கூத்து நடந்தது. என்னன்னா, நான் அப்போ தான் ஷார்ட்ஸ் போடலான்னு சொல்லிட்டு உள்ளே ரெடியாகி அந்த ஸ்டாண்டில் எடுத்து வச்சிட்ருக்கேன். உள்ளே வந்து ஒரு உருவம் நிற்கிது. பயந்தே போயிட்டேன். பயந்து நான் கத்தத்தை பார்த்தா அவங்க பயந்துட்டாங்க. ஆல்ரெடி காலில் வேற அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு முட்டியில். கத்தி எதனா ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? எனக்கு என்ன பண்ணுறது, நான் பயந்துட்டு ஒரு உருவம் வருவேன். கேட்டு அந்த சத்தமே எனக்கு கேட்கல. ஆக்சுவலாக அவங்க உரிமையாக வருவாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இவங்க எல்லாருக்குமே இந்த பேக் வாங்கிட்டு வந்தாங்களாம். அழகாக இருக்குல்ல, கியூட்டா. இப்போ தெரியாது, இவ்வளோ வச்சிருக்கு. நல்ல ஸ்பேஸ் இருக்கு. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. அந்த மாதிரி அப்படியா? அதுதான் நிறைய பேர் கேக்குறீங்க, ரொட்டீன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா போடுறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அந்த அளவுக்கு தான் லாங் கிடையாது. ஆக்சுவலாக பழைய லாங் வீடியோ, லாங் ஹேர்லாம் போயிடுச்சு, நிறைய கொட்டிருச்சு. மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லா தான் இருக்கும். நான் மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. இந்த பேக் பாருங்க. தேங்க்யூ ஷாலினி, கண்டிப்பாக போடுறேன், ஓகேவா? தேங்க்யூ. இந்த பேக் ஒன்று. அப்புறம் வந்து நான் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணுவேன். நான் பழைய புட் ஸ்டில் ஹேர் சூப்பர்க்கா. பேக் சூப்பரா? நீங்க பேக் சூப்பர்னு சொன்னதும் எனக்கு திருடி படம் ஞாபகம் வந்துருச்சு. அதுல சொல்லுவாங்க தெரியுமா தனுஷ், அந்த மாதிரி ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலா நான் வந்து எக்ஸ்போர்ட்ல வேலை செய்யும் போது இன்னும் முடி ஜாஸ்தி நீட்டா இருக்கும். அங்குமே அக்காங்களாம் நீங்க சொன்ன மாதிரி தான் சொல்லுவாங்க, சரியா? ஆனா இப்ப சொன்ன தப்பாயிடும். நான் வரலட்சுமி பூஜை பண்ணுவேன். தெரிஞ்சுக்கிட்டு டெக்கரேஷன் பண்ற மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க, கோலம் போடுற பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு செட் பண்ற மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. 5 பீஸ் இருக்கு. 5 பீஸ் வச்சு நம்ம எதுக்கு பார்ப்போம் தெரியுமா? வச்சுட்டு நான் மரியாதைக்காக போய் பார்க்கவே இல்லைங்க. நான் சரி, நான் அப்புறமா ஒன்று செட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து வந்து ஸ்டாண்டு. இது வந்து ஷாஜகான் மும்தாஜா கீ செயின் ஸ்டாண்டு, தெரியுதா? கீ செயின் ஸ்டாண்டு இருக்குல்ல. ஹாய் சாய். இதுக்கெல்லாம் லக்கேஜ் போடுவாங்க வெயிட்டுக்கு. ஒரு ஆள் வெயிட் வந்து இவ்வளோதான் எடுத்துட்டு வராங்க கணக்கு இருக்கு. 50 கிலோ அப்படி. அப்புறம் 2 கிளிப்பு, என் முடிக்கத்த கிளிப்பு. ஆனால் இந்த முடி என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. பெரிய கிளிப்பு. சாரா சாப்பிட்டியா? பாய், ஒய் பாய். அப்புறம் வந்து அவங்க எங்கேயோ கேம்ப் மாதிரி எங்கேயோ போயிருந்தாங்கன்னா, அங்கே வந்து ரிட்டர்ன் வரும்போது ஜூஸு கேப்லாம் கொடுப்பாங்களாம். அதுக்கு ஆளுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்காங்களாம். அவங்க சன் வந்து 2 பசங்களுக்காக இந்த கேப் கொடுத்து அனுப்பிச்சாங்களாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்களா, நம்ம ஊர் கேப் மாதிரி இல்லை. அது 2 சைடில் பாருங்க. இந்த சைடு இது எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஒருவேளை இப்படி மாட்டிட்டு போகிறதுக்கு போல, இப்படி எடுத்துகிட்டு போகிறது. ஹெல்மெட்டில் தான் நம்ம இப்படி இருக்கோம், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்குது. பிரிட்ஜ் கிளீம்னு ஏதோ ஒரு கம்பெனி ப்ராடக்ட் மாதிரி இருக்குது கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா சாஃப்டா சூப்பராக இருக்கு. 2 பசங்களுக்கு வெயில் நாள் ஆஃப் டே ஸ்கூல்லாம் போனாலும் எக்ஸாம் டைமில் மதியத்தில் போகும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. எனக்கு எப்போவுமே அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க.